மேலறை தியானம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லொரைன் ரே, ரெனசி, USA. தலைப்பு எனது சிவப்பு பை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 145ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 145ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. நான் எனது பேரப்பிள்ளைகளை பார்க்க போகும்போது விளையாட்டுப் பொருட்களும் இனிப்பு பண்டங்களும் அடங்கிய எனது சிவப்பு நிற துணிப்பையை எடுத்து போவேன். அவர்கள் வீட்டு வாசலில் எனது வாகனத்தை நிறுத்தியதும் 8, 10 வயதான எனது பேரப்பிள்ளைகள் ஓடி வந்து முதலில் எனது துணிப்பையைத்தான் பார்ப்பார்கள். அது எனது உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கும் பாரம்பரிய நிகழ்வாகி விட்டது. ஆனால் அண்மையில் ஒரு நாள், எனது இனிப்பு பண்டங்களுக்காக நீங்கள் என்னை நேசிக்கவில்லை என்று நம்புகிறேன் என்று சிரித்தபடி சொன்னேன். எனது பரலோக தகப்பன் எனது தேவைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருவதை நினைக்கும் போது நன்றி சொல்வது இலகுவாக இருக்கிறது. ஆனால் கடவுள் எனக்கு செய்கிறவற்றிற்காக நன்றி சொல்வதுடன் அவர் யார் என்பதை நினைத்து துதிக்கிறேனா என்ற கேள்வி என் உள்ளத்தில் எழுந்தது. கடவுள் நம்பத்தகுந்தவர், நீதியானவர், இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்று 145ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சில சமயங்களில் கஷ்டமான காலங்களை எதிர்கொள்கிறோம். மறுமொழிக்காக காத்திருப்போம். அதைரியப்படுவதால் கடவுள் இப்போ ஆசீர்வாதங்களை தருவதில்லை என்றும் நினைக்கச் செய்யும். அப்படியான காலங்களிலும் தவறாமல் கடவுளை துதிக்கிறேனா? துதிப்பதில் நாம் உறுதியாயிருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்தப்படுகிறேன். தரப்படும் ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, தருகிறவரை அதிகம் நேசிக்க வேண்டும். ஜெபம். கிருபையுள்ள தகப்பனே, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் யார் என்பதற்காகவும் உங்களை துதிக்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. சவாலான நேரங்களிலும் நான் கடவுளை துதிப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.